பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா மயில கிட்ட சொல்றாங்க, அக்கா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அத்தை கிட்ட எதுவும் எதிர்த்தெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, இது என்னுடைய வாழ்க்கை, நான் என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்க கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன். இப்படி பேசுறேன் முகத்துல அடிச்ச மாதிரின்னு தப்பா எடுத்துக்காத, இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்றாங்க. உடனே மீனா, சரிக்கா, இது உங்க விருப்பம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதை கேட்கறதும் கேட்காம போறதும் உங்களுடைய விருப்பம் தான் சொல்லிட்டு மீனா அமைதியாடுறாங்க. இப்ப கோமதி நீ பிரெக்னெண்டா இருக்க, எங்க வீட்டு வாரிசை நீ உன்னுடைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, இப்படிப்பட்ட உன்னை எப்படியெல்லாம் தாங்கணும்னு எங்களுக்கு ஆசை தெரியுமா, கடைசியில இப்படிப்பட்ட முட்டாள்தனத்துல விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, உடனே பாக்கியம், என்ன முட்டாள்தனத்துல விட்டுட்டாக சொல்லுங்க, என்ன முட்டாள்தனத்துல விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியம் பேச, உடனே மயில் முறைச்சு பாக்குறாங்க. அம்மா, இப்போதைக்கு எதுவும் பேசாத, சைலண்டா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மயில் சொன்னதும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோமதி கேக்குறாங்க, உன் வயிற்றுல வளர்றது என் வீட்டு வாரிசடி, கடைசியில இப்படி பண்ணிட்டே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரடி, உன்னுடைய மாமா எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு வராத, என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் சரவணன் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு வருத்தமா இருக்கு. இப்பவே என் கண்ணு முன்னாடி என் பேர குழந்தை என் கையில விழுற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் வீட்டு வாரிசை இப்பவே தூக்கி கொஞ்சம் போல அவ்வளவு ஆசையா இருக்குன்றாங்க. உடனே மயிலு, அத்தை, இது என்னுடைய குழந்தை, என் குழந்தை மட்டும்தான், உங்க வீட்டு வாரிசு கிடையாதுன்றாங்க. உடனே மயிலு சொன்னதை கேட்ட கோமதிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏய், என்னடி சொல்ற, என்ன சொல்ற, என் வீட்டு வாரிசுன்னு சொன்னா உங்க வீட்டு வாரிசு இல்லைன்னு சொல்றேன்றாங்க. ஆமாத்த, உன்னுடைய பையன் தானே என்கிட்ட நான் கர்ப்பமா இருக்கேன்ற விஷயம் சொன்னதுக்கு, அப்படியே ஒரு வேளை நீ கர்ப்பமா இருந்தாலும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னுடைய குழந்தை கிடையாதுன்னும் போது அது எப்படி அத்த உங்க வீட்டு வாரிசாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா ஏதோ மாமா கோவத்துல கேட்டுட்டா, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அத்தை உங்களை தேடி வந்திருக்காங்க, நீங்க பண்ண தப்பு எல்லாமே மன்னிச்சு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே மயிலு இது நானும் அத்தையும் பேசிக்கிறோம், இதுல நீ குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு மீனாவை எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. இதை கேட்ட ராஜி என்னக்கா மயிலக்கா மாறிட்டாங்க போல, நம்ம மட்டும்தான் நல்லவங்க வல்லவங்க நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்பட்ட வரைக்கும் நீங்க தேவை, நீங்க சொல்றத அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, எப்ப உங்களோட உதவி தேவையில்லைன்னு தெரிஞ்சதோ பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறாங்க, நீங்க மட்டும்தான்க்கா எல்லாரும் நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க போலுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. மயிலுக்கு இது சொன்னதை கேட்டதும் ரொம்பவே கோவப்பட்டு மீனாவை எதிர்த்து பேசினதை நினைச்சு மீனாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப மயிலு சொன்னதை கேட்டு கோமதி இங்க பார், என் பையன் பேசினது சரின்னெல்லாம் நான் சொல்ல வரல, தப்புதான், அதுக்காக மொத்த தப்பும் அவ மேல நான் போட மாட்டேன், நீ பண்ண வேலை கொஞ்சமா நஞ்சுமான்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, உடனே மயிலு சொல்றாங்க, ஆமாத்த, நான் தப்பு பண்ணதான், இல்ல நல்லா சொல்லலையே, இப்ப வரைக்குமே அந்த தப்பை நான் செஞ்சதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புழு துடிக்கிற அளவுக்கு நான் துடிச்சிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியில இருக்கேன், அதுக்காக எப்படிப்பட்ட வார்த்தைனாலும் உங்க புள்ள பேசிடலாம், அவர் பேசினதுக்கு மன்னிப்பு நீங்க கேட்பீங்க, உடனே அவர் பேசின விஷயத்த பெருசுப்படுத்தாத, நான் உடனே அவர்கிட்ட சிரிச்சு பல்ல காட்டிக்கிட்டு நிக்கணுமா, எதில் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா நான் சுயமரியாதையோட வாழணும்னு ஆசைப்படுறேன், என் குழந்தைய தனியால நின்று பாத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இருக்கு, நான் என் குழந்தைய நல்லபடியா பாத்துப்பேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், ஏய் மீனா, பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா, திமுரும் தெனாவுட்டும் நிறைஞ்சிருக்குடி இவகிட்ட, இவ பண்ணது தப்பு, அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது நம்ம, ஆனா இவ வீராப்பா இருக்கா, ஏதோ கர்ப்பமா இருக்காளே, நம்ம குடும்பத்தோட வாரிசு சுமக்கிறாளே, ஆறுதல 4 வாசத்தை பேசலாம்னு சொல்லிட்டு வந்தா, எப்படியெல்லாம் பேசுறா பத்தியா, இவளை தேடி வந்தேன் பாரு, நம்மள சொல்லணும், இங்க பாருடி மீனா, இத்தோட இவ உறவை முடிச்சுட்டு வர, இல்ல அக்கா கிட்ட பேசுறேன், மயிலு கிட்ட பேசுறேன், ஆட்டுக்குட்டி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது உறவு ஆரம்பிச்ச, அத்தோட செந்திலுக்கு உனக்குமான உறவையும் முடிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கோமதி ராஜி கிளம்பி வராங்க. உடனே மயிலு கிட்ட மீனா, அக்கா திரும்ப திரும்ப இப்படி சொல்றேன்னு பாக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு எது ஒண்ணும் பேசிருக்கலான்னு சொல்றாங்க. உடனே பாக்கியம், என் பொண்ணு பேசுனது சரிதான், நீ சைஞ்சப்பெல்லாம் இங்க தட்டாத, போய் உன் மாமியாருக்கு தட்டுன்னு சொல்லி மீனாவை திட்டி விட்டுடுறாங்க.
மீனாவும் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணதை நினைச்சு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. இப்ப கோமதி போயிட்டு சரவணன் கிட்ட என்ன சொல்ல போறாங்க, சரவணன் அதுக்கான முடிவு என்ன எடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.